நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் குடிமையியல். ஊடகமும் ஜனநாயகமும். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியது. ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியது. ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. தனிமனித தொடர்பு மற்றும் வெகுஜன தொடர்பு என தகவல் தொடர்பை வகைப்படுத்துகின்றன. தனிமனித தொடர்பு மற்றும் வெகுஜன தொடர்பு என தகவல் தொடர்பை வகைப்படுத்துகின்றன. தனிமனித தொடர்பு கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனிமனித தொடர்பு சாதனங்கள் ஆகும். தனிமனித தொடர்பு என்றால் கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனிமனித தொடர்பு சாதனங்கள் ஆகும். தனிமனித தொடர்பானது ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது. தனிமனித தொடர்பானது ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது. வெகுஜன தொடர்பு செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெகுஜன தொடர்பு செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெகுஜன தொடர்பானது வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகின்றன. வெகுஜன தொடர்பானது வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகின்றன. அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. மக்களின் பல்கலைக்கழகமாக அச்சு ஊடகம் கருதப்படுகிறது. அச்சு ஊடகம் மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும், கல்வி அறிவு ஊட்டத்தக்கதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகின்றது. அச்சு ஊடகம் மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும், கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகின்றது. அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள். அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள். அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் 4 தூண்கள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம். ஜனநாயகத்தின் 4 தூண்கள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது ஊடகம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது ஊடகம். ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. ஊடகத்தின் வகைப்பாடு குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம் திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம் செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம் கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம் கீச்சகம், முகநூல், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் மற்றும் படைவரி. ஊடகத்தின் வகைப்பாடு குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம் திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி.
அச்சு ஊடகம் செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம் கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம் கீச்சகம், முகநூல், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் மற்றும் படைவரி. ஒலிபரப்பு ஊடகம் வானொலி. ஒலிபரப்பு ஊடகம் வானொலி. இந்தியாவில் வானொலி முதலில் 1927 ஒலிபரப்பப்பட்டது. இந்தியாவில் வானொலி முதலில் 1927 ஒலிபரப்பப்பட்டது. அகில இந்திய வானொலி 1936 பெயர் மாற்றப்பட்டது. இந்தியாவில் வானொலி முதலில் 1927 ஒலிபரப்பப்பட்டது. பின்பு 1936 இதோடைய பெயர் அகில இந்திய வானொலி அப்படின்ட்டு 1936 பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அகில இந்திய வானொலி 1956 ஆகாசவாணி என பெயர் மாற்றப்பட்டது. அகில இந்திய வானொலி 1956 ஆகாசவாணி என பெயர் மாற்றப்பட்டது. இந்தியாவில் முதல்ல வானொலி பார்த்திங்கனாக்கா 1927 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது 1936 இந்திய வானொலியை பார்த்திங்கன்னா அகில இந்திய வானொலி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பின்பு 1956 அகில இந்திய வானொலின்ற பெயரை ஆகாசவாணி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க 1956. ஆகாசவாணி அப்படின்னா என்ன பொருள்னா வானில் இருந்து வரும் ஒளி. ஆகாசவாணி வானில் இருந்து வரும் ஒளி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. ஊடகம் நடுநிலையான தகவலை தருவதற்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஊடகம் நடுநிலையான தகவலை தருவதற்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை. நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம். ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம். ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் அவசியமாகும். ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் அவசியமாகும். பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தி ஊடகம். பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தி ஊடகம். அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து செல்வது ஊடகம். அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து செல்வது ஊடகம். மக்களாட்சி மக்களால் ஆட்சி செய்யப்படுதல். மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி இங்கிலீஷில். அது ஒரு கிரேக்க வார்த்தை டெமோக்ரஸின்றது. மக்களாட்சி அப்படின்னாக்கா என்ன பொருள்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுதல். மக்களாட்சி என்னும் சொல் 2 கிரேக்க சொற்களால் ஆனது. அவை டெமோஸ் மற்றும் கிரட்டோஸ். மக்களாட்சி என்னும் சொல் 2 கிரேக்க சொற்களால் ஆனது. அவை டெமோஸ் மற்றும் கிராட்டோஸ். டெமோக்ரஸி அதுதான். டெமோஸ் அப்படின்னாக்கா மக்களை குறிக்கிறது. கிரட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஊடகம் இல்லாத ஜனநாயகம் சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகும். உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகும். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 4-5 கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை மக்களாட்சினா டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்றது 2 கிரேக்க சொற்களின் இணைவு. ஒன்று டெமோஸ் மற்றும் கிரெட்டோஸ். டெமோஸ்னா மக்கள், கிரெட்டோஸ் அப்படின்னா ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்றத குறிக்கும். டெமோக்ரஸின்றது கிரேக்க வார்த்தை. அது மாதிரி அந்த ரேடியோ ஸ்டேஷன் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1927 ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய பெயர் மாற்றம் அகில இந்திய வானொலின்னுட்டு 1936 பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பிறகு அந்த அகில இந்திய வானொலின்ற பேரையும் ஆகாசவாணி அப்படின்னு மாற்றிருக்காங்க. எந்த ஆண்டுனாக்கா 1956 ஆண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.